இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். நீங்க சிந்திச்சு பாருங்க, திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், எமர்ஜென்சி எமர்ஜென்சி மிசா. அந்த மிசா சட்டத்தில் நான்லாம் சிறையில் இருந்தேன்னு திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு வச்சிருந்தார். அப்படிப்பட்ட கட்சியோட தான் நீ கூட்டணி வச்சிருக்கிற. யார் மிசா சட்டத்தை கொண்டாந்து, யார் எமர்ஜென்சி கொண்டாந்தது? காங்கிரஸ் கட்சி. நாங்கள் அல்ல, எங்கள் திரு பாரதிய ஜனதா கட்சி அல்ல, திரு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாகத்தான் இவரெல்லாம் கை செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் அந்த காட்சியை வெளிப்படுத்திட்டு இருக்கார் திரு ஸ்டாலின். கடந்த இப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அது திமுகவில் ஒரு கூட்டணி இன்னும் சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 20 நாட்கள் வார்த்தை போர். பத்திரிகையில் ஊடகத்தில் இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் பல பத்திரிகைகள் ஊடகத்திலையும் இதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க.